ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேன் என்றுதானே கேட்கிறாய்? எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் விரக்தியுடன் எதற்காக நாம் வாழ்கிறோம் எனவும் நினைக்கிறாய். உன் மனவேதனை ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது. உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கிறேன். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு மகளே, தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை. தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் பொழுது, தன் மகன் நடுத்தெருவில் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வாக இருப்பானா? உன்னோடு உன்னில் நானும் அழுகிறேன். தைரியமாக போ, எதையும் தாங்கிப்பார். வாழ்ந்துவிடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். அன்பு குழந்தையே, உன்னிடம் சில விஷயங்களை நான் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். நம் குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கின்றனர். நமக்கு நண்பனும் பகைவனும் என்று ஒரு 10 பேர் இருக்கின்றனர். தொழிலில் ஒரு 10 பேர் இருக்கின்றனர். தனது வீதியில் ஒரு 10 பேர், தனது ஜாதியில் ஒரு 60 பேர். இந்த 100 பேரின் நடுவில் தன்னை உயர்த்தி காட்டிக்கொள்வதும், பாசமாக, நட்பாக, அன்பாக, வீரனாக, நல்லவனாக காட்டிக்கொள்வதுமே மனித வாழ்வின் குறிக்கோள் என்று இந்த சமுதாயம் மனிதர்களுக்கு போதிக்கிறது. எல்லாவற்றையும் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதைவிட ஒரு படியேனும் அதிகமாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் மதிப்பு என்று போலியான வாழ்க்கை வாழ கட்டாயப்படுத்துகிறது. அவன் அப்படி, இவன் இப்படி என்று பிறரை விமர்சனம் செய்ய சொல்கிறது. பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்ததும் பிறரை ஏளனமாக, கேவலமாக நினைக்க சொல்கிறது. குழந்தையே, இந்த 100 பேரின் நடுவில் ஏற்படும் அவமானமும் கோபமும் கௌரவமும் மட்டுமே ஒருவனை பாதிக்கின்றன. இதற்காக தன்னுடைய அத்தனை ஆசாபாசங்களையும் அடக்கி வைத்து மனித ஜடமாக வாழும் பலருக்கு இந்த பூமி பந்து 700 கோடி மக்களால் ஆனது என்பது தெரிவதில்லை. குழந்தையே, நான் உன்னிடம் கேட்கிறேன், அதற்கு நீ பதில் சொல். உன்னுடைய தாத்தாவின் தாத்தா எப்படி இருந்தார் என்பது உனக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி வாழ்ந்தார் என்பதாவது தெரியுமா? அதுவும் தெரியாது. அவர் நல்லவரா கெட்டவரா என்று தெரியுமா? அதுவும் தெரியாது. அவர் பெயர் கூட உங்கள் தெருவில் பலருக்கும் தெரியாது. உங்கள் ஊரில் அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. இதே நிலைதான் உனக்கும் ஒரு நாள் வரும். நீ இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான அடையாளம் அத்தனையும் கால ஓட்டத்தில் மறைந்துவிடும். ஆக எதற்காக இந்த 100 பேரின் அங்கீகாரத்தை நாம் கண்டு கொள்ள வேண்டும்? யார் இவர்கள்? என்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வர வேண்டும், வரக்கூடாது என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். இவர்கள் யார்? நீ இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு வாழப்போவதில்லை. அதிகபட்சம் இன்னும் சில ஆண்டுகள், அதுவும் வெகு தொலைவில் இல்லை. சர்வமும் ஒரு நாள் அழியும். மனித வாழ்க்கை அற்புதமானது, அழகானது. கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் என்று தத்தமது வாழ்க்கையை யாரும் போலியாக வீணடித்து விடாதீர்கள். வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். தோற்றாலும் பரவாயில்லை, ஆனால் பங்கெடுக்காமலேயே அழிந்து விடாதீர்கள். உன் தாத்தாவின் தாத்தாவை நீ பார்த்ததில்லை, அதேபோல் உன் பேரனின் பேரனை நீ பார்க்க இருக்க போவதில்லை. இதுதான் வாழ்க்கை. பிறரை வஞ்சிக்காமல், தொந்தரவு செய்யாமல், எவ்வளவு இயலுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாய் அடுத்தவருக்கு உதவியாக இருந்துவிட்டு செல்லுங்கள். குழந்தையே, என் வார்த்தைகள் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இருக்கும் வரை நாம் எவருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல், அவர்கள் மனதை புண்படுத்தாமல், முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழுங்கள். இதுவே தர்மம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.